Hi viewers, நான் உங்கள் செஃப் ஜாஃபர். நம்ம இப்போ வந்து மீன் தலைக்குழம்பு வைக்க போகிறோம் நம்ம. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அந்த ஓப்போஸ் பத்தில் நம்ம கடந்த பல நாட்களாக நம்ம பல சமையல் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மீன் தலைக்குழம்பு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா யூஷுவல் ஆயில், தேவையான அளவுக்கு ஆயில் நம்ம சேர்த்துக்கிறோம். ஆமாம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் மிளகு, சரிங்களா? மிளகு சேர்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டில் நான் லேயர் பண்ணிக்கிறேன். நான் ஓப்போஸில் நீங்கள் வந்து 1 by 1 சேர்த்தா தான் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் உங்களுக்கு நல்ல பக்காவான ப்ராடக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஆனியன் சேர்த்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நான் வந்து இந்த மாதிரி ஒரு 2 பழம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த மீன் குழம்பு நல்லா காரசாரமாக அதே நேரத்தில் நல்ல புளிப்பாகவும் இருக்கணும் இல்லையா? அதனால் ஸோ தக்காளி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு ஒரு 5 பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் 5 பல் சேர்த்துக்குங்க. மீன் குழம்புக்கு கட்டாயமாக பூண்டு நம்ம சேர்த்துணும். ஸோ நம்ம அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மசாலா ஜாமான், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சரிங்களா? சேர்த்தாச்சு. அதே போல் நம்மள்ட்ட இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா? யூஸ்வலாக எல்லோரும் வீட்டில் வச்சுருப்பீங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து இதில் ஒரு 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். தேவைக்களவான உப்பு போட்டாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் மீன் தலையில் வச்சு பண்ணுறதுனால இன்னும் கூடுதல் சுவையாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மீன் தலையெல்லாம் நான் இதில் கிரேவியில் சேர்த்துக்கிறேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா தலை தான் நல்ல டேஸ்டான ஒரு பார்ட்டு, அது எல்லாத்துக்கும் தெரியும். தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்கணும். நான் இப்போ சேர்க்கல. ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வாட்டர் மீடியம் தேவைப்படும். அந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் மேலால் லைட்டாக ஆயில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் அந்த மீனுக்கு மேலே, ஓகேங்களா? கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. ஸோ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மூடிடலாம். ஸோ நம்ம ஓப்போஸ் மெத்தடில் குக் பண்ணலாம். ஸோ நல்லா லாக் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டைம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் முடியுது அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து இப்போ டைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இது 3 விசில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். முதல் விசில் வந்துருச்சு. விசிலில் சேர்ந்து அந்த மனமும் நல்ல மனம் நம்மளுக்கு கிடைக்கிது, அந்த குழம்போட மனம். மீனுங்கிறதுனால நம்ம ஒரு 3 விசில் கொடுத்தா போதும், அதிகமாக தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 3 விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சரியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆல்ரெடி 440 மினிட்ஸ் எடுத்திருக்கு. 4 நிமிஷம் 45 செகண்ட் ஆகிருக்கு. இதுக்கு ஒரு 4 நிமிஷம் 45 செகண்டில் ஒரு மீன் குழம்புங்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். இது வந்து ப்ரெஷர், இந்த ஆவி வந்து அடங்கணும்னு தேவையில்லை. நம்ம ஆவியை ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம மீன் குழம்புக்கு ஃபைனல் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். தேங்காயோட முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட கமன்னு மீன் குழம்பு சர்வ் பண்ணிடலாம்.
ஒரு ஃபாஸ்ட் மெத்தட் ஆஃப் குக்கிங்க்கு வந்து நம்ம எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் பண்ணணும். அதாவது சட்டுன்னு ஒரு குயிக்கான விஷயம் தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ அதனால் ஆவி அடங்கிருச்சு. பாருங்கள், மீன் நல்லா வெந்து மசாலா நல்லா வெந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த மீனை வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில் அந்த தலையை எடுத்து வச்சுக்கிறேன். ஃபைனலாக மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்கிற தேங்காய் பால், முதல் பால் தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் மோர் தென் எனஃப். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டமில் கொஞ்சம் மசாலா மட்டும் அதில் இதாக இருக்குது. மற்றபடி தக்காளி, வெங்காயம் எல்லாமே நம்ம யூஸ்வலாக பண்ணுற கிரேவியில் எப்படி நல்லா வதங்கியிருக்குமோ அந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ரொம்பவே அருமையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தண்ணியே நான் சேர்க்கல, இப்போ கடைசியாக சேர்த்த தேங்காய் பால் மட்டும்தான். அதில் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தீங்கன்னா தக்காளியிலேருந்து, வெங்காயத்துலேருந்து எல்லாம் தண்ணியெலாம் வெளியே வந்துருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் OPOS. ஸோ ஃபைனலாக நம்மள்ட்ட இருக்கிற இந்த மீன் தலையை வந்து நம்ம இதில் சேர்க்குறோம். ஓகேங்களா? சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகேங்களா? தலகை உடையாத அளவுக்கு ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஒரு 10 நிமிஷம் இந்த கிரேவியில் அந்த மீன் அப்படியே ஊறிட்டு இருந்துச்சுன்னா அந்த மீனுக்குள்ளே வந்து எல்லா மசாலாலாம் உள்ளே போய் கிரேவி டேஸ்ட்டாக மீன் நல்லா டேஸ்ட் ஆகிரும். ஸோ நம்ம பண்ணிட்டு இருந்த மீன் தலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஹாட்டாக சர்வ் பண்ணலாம்.